ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி பீகாக் ஃபெதர் வச்சு டெரகோட்டா பெண்டன்ட் செட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. நம்ம ஃபஸ்ட்டு ஒரு சின்ன பெண்டன்ட் பண்ண போகிறோம். ஸோ கொஞ்சமாக க்ளே எடுத்து அது ஒரு ஃப்ளாட் சர்ஃபேஸில் ஒரு சப்பாத்தி கட்டை இல்லை ஏதோ ஒரு ஃப்ளாட் சர்ஃபேஸில் வச்சு நீங்கள் நல்லா தேய்ச்சி விட்டுருங்க. அப்புறம் ஒரு சின்ன கேப் எடுக்கிறேன். ஒரு சின்ன பெண்டன்ட் தான், ஒரு ரவுண்ட் பெண்டன்ட். ஸோ அதுக்கு நான் ஒரு சின்ன மூடி எடுத்துக்கிறேன். ஒரு பாட்டில் மூடி தாங்க அது. லைட்டாக எண்ணெய் தடவி நான் அதை வச்சு அமுத்தும் போது உங்களுக்கு நான் இந்த ரவுண்ட் ஷேப் கிடைக்கும். எடுத்ததுக்கப்புறம் கண்டிப்பாக விரிசல் இருந்தால் தண்ணி வச்சு அதை நல்லா தடவி விட்டுருங்க. பிகாஸ் கிராக்ஸ் இருந்ததுன்னா கண்டிப்பாக பேக் பண்ணும்போது பெண்டன்ட் உடையும். ஸோ கிராக்ஸ் இல்லாமல் பார்த்துக்கோங்க. பெண்டன்ட்டோ இல்லை ஸ்டெட்டோ எது செஞ்சிங்கனாலும் கிராக்ஸ் இல்லாமல் பார்த்துக்கோங்க. ஈவன் பீட்ஸில் கூட கிராக்ஸ் வரும். விரிசல் வராமல் பார்த்துக்கோங்க. விரிசல் வராமல் இருக்கிறதுக்கு தண்ணி வச்சு நல்லா தேய்ச்சி விட்டிங்கன்னா தானாக அது விரிசல் போயிடும். இப்போ ஒரு ஷேப், ஒரு டிசைனுக்காக ஒரு ரவுண்டு, ஒரு சர்க்கிள் வேணுங்கிறதுக்காக ஒரு கேப் எடுத்து அது மேலே வைக்கிறேன், இம்ப்ரெஷன் வைக்கிறேன். ஸோ டிசைனுக்காகவோ இல்லை மோல்டுக்காகவோ அதுக்கு செலவு பண்ணாதீங்க. வீட்டில் இருக்க சின்ன சின்ன பொருளே வச்சு நம்ம டிசைன் கொடுக்கலாம். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் டெரகோட்டாவில் எப்படி டிசைன் பண்ணுறதுன்னு நான் அடுத்தடுத்த வீடியோஸில் போடுறேன். டெரகோட்டா பற்றி என்ன டவுட் இருந்தாலும் என்கிட்ட கேளுங்க, கமெண்ட்ஸில் கேளுங்க, நான் ஆன்சர் பண்ணுறேன். இது என்னோடய ஃபர்ஸ்ட் வீடியோ. ஸோ நான் ஏதாவது விட்டிருப்பேன், சொல்லாமல் விட்டிருப்பேன், இல்லை மறந்துருப்பேன். ஸோ ஏதாவது உங்களுக்கு டவுட்னால் கேளுங்க, கமெண்ட்ஸில் கேளுங்க. இப்போ பெண்டன்ட்டோட எட்ஜில் நான் ஒரு சின்ன டிசைனுக்காக அந்த மிக்சிக்கு ஒரு இது மாதிரி கூட அந்த உள்ளே தள்ளுறக்காக ஒரு இது மாதிரி கொடுப்பாங்களா, அதை வச்சு ஒரு சும்மா சின்ன ஒரு டிசைன் போடுறேன். டிசைன் செஞ்சு எல்லாம் வச்சதுக்கப்புறம் நல்லா ஒரு 2 நாள் ரூம் டெம்பரேச்சரில் வச்சு காய விடுங்க. நல்லா காய வைக்காமல் நீங்கள் பேக் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அது உடையும். இப்போ அந்த பெண்டன்ட் ஹூக் மாட்டணும். ஸோ அதுக்கு நிக்ரோம் ஒயர்லேருந்து நான் சின்னதாக ஒரு கட் பண்ணி ஹூக் மாதிரி ப்ளையரில் வச்சு இது வளைச்சிருக்கேன். அது இன்செர்ட் பண்ணிக்கலாம். இப்போ அந்த ஹூக்கை இன்சர்ட் பண்ணும்போது நீங்கள் நல்லா தெளிவாக ஒரே டைமில் ஒரே ப்ரெஸ்ஸில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. 2-3 வாட்டி எடுத்து திருப்பி இன்சர்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அது நிற்காது. இப்போ நான் அந்த பீகாக் ஃபெதர் இருக்குங்களா, அந்த ஹூக்குக்கு நேராக பாயிண்ட் வச்சு கீழே சென்டராக பார்த்து நான் கீழே அதில் இன்சர்ட் பண்ணுறேன். இப்போ நான் பீகாக் நான் இதில் இன்சர்ட் பண்ண மாட்டேன். ஜஸ்ட் ஒரு ஹோலுக்கு மட்டும்தான் நான் அதை பண்ணுறேன். பிகாஸ் நான் பேக் பண்ணும்போது மயிலிறகை இருந்தால் அதுவும் இதாகிடும். ஸோ பேக்கிங்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம ஒரு க்ளூ வச்சு அதை இன்சர்ட் பண்ணிக்கலாம், மயிலிறகு இன்சர்ட் பண்ணிக்கலாம். அதுக்காக அந்த ஹோல்ஸ் மட்டும் எந்த அளவு நம்ம உள்ளே விடணுமோ அந்த அளவுக்கு ஹோல்ஸ் மட்டும் போட்டுக்குங்க. இப்போ அடுத்து ஒரு பீட் செய்ய போகிறேன். அதுக்கு உண்டான பீட் செய்ய போகிறேன். நான் ஒரு 2 டைப் பீட் செய்கிறேன். ஒன்று பிளெயின் பீட், இன்னொன்று ஒரு சின்ன டிசைன் ஃபுல்லாக ஒரு மைல்டு டிசைன் வர மாதிரி. பீட்ஸ்க்கு மட்டும் இந்த மோல்டு வாங்கிக்கோங்க. பிகாஸ் இந்த மோல்டு ரொம்ப யூஸ்ஃபுல்.
பீட்ஸ் வந்து எல்லாம் ஒரே ஷேப்பில் வரணுன்னா இந்த மோல்டு யூஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக அது நல்லா யூஸ் ஆகும். அந்த மோல்டில் க்ளே வச்சுட்டு எக்ஸஸாக இருக்கிறத எல்லாம் எடுத்துட்டு அதை வச்சு நல்லா உருட்டினீங்கன்னா ஒரே ஷேப்பில் அப்படியே ஒரே மாதிரி இருக்கும் பீட்ஸ் பார்க்குறக்கு. நான் வந்து இன்றைக்கி வந்து ரோப்பில் வந்து பெண்டன்ட் செய்ய போகிறோம். ஸோ அதனால் பெரிய ஹோல்ஸ் போட்டுக்கிறேன். நீங்கள் கீர் ஒயர் செய்கிற மாதிரி இருந்தால் நீங்கள் வந்து சின்னதாக இருந்தால் போதும், இவ்வளோ பெருசு வேண்டியதில்லை. இப்போ அடுத்து இதே பீடில் வந்து நான் சின்ன டிசைன் கொடுக்குறேன். அந்த ஒரு மாதிரி டாட்டாக இருக்கும் அந்த பீடில். நான் அப்போ இதுக்கு வந்து நான் என்னோடய ஸ்டெட் ஒன்று இருந்தது, அதில் வச்சு ட்ரை பண்ணி பார்த்தா அழகாக வந்தது. ஸோ நான் அதை யூஸ் பண்ணிகிட்ருக்கேங்க. அதை வச்சு சும்மா ரோல் பண்ணுறேன். நீங்கள் டூத்பிக் வச்சு கூட இதை பண்ணலாம். டூத்பிக் வச்சு நல்லா அந்த அங்கங்கே குத்துனீங்கன்னா நல்ல ஒரு இம்ப்ரெஷன் கிடைக்கும். இவ்வளோதாங்க பீட்ஸ்க்கு. இப்போ நான் வந்து பேக் பண்ணிட்டேன். பெண்டன்ட் பேக் பண்ணிவிட்டேன், பீட்ஸும் பேக் பண்ணிட்டேன். பெண்டன்ட் பேக் பண்ணிவிட்டு நான் அந்த ஃபெதரை வந்து க்ளூ வச்சு இன்சர்ட் பண்ணிட்டேன். இப்போ பெயிண்டிங் பண்ணுறக்கு அந்த பெண்டன்ட்க்கு ஜஸ்ட்டு நீங்கள் வந்து ஒரு கையில் அந்த பெயிண்ட் எடுத்து ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. நல்லா ஒரு கட்டி இல்லாமல் ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. லைட்டாக தட்டி விட்டிங்கனாலே நீட்டான ஃபினிஷிங்கில் வரும். இப்போ நான் வெளியில் வந்து இந்த ப்ளூ கலர், உள்ளே வந்து ப்ரான்ஸ் கலர் கொடுக்க போகிறேன். இப்போ அடுத்து பீட்ஸுக்கு வந்து அதே மாதிரி உள்ளங்கையில் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. ஒரு 2-3 பீட்ஸ் எடுத்து நல்லா உருட்டி விடுங்க. ஒரு ஃபர்ஸ்ட் கோட்டிங்க்கு, செகண்ட் கோட்டிங்க்கு அதே மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி இன்னொரு வாட்டி உருட்டி விட்டிங்கன்னா நல்லா நீட்டான ஃபினிஷிங்கில் கிடைக்கும் பீட்ஸ்க்கு. சீக்கிரம் வேலை முடிஞ்சிடும். பெயிண்ட் ப்ரஷ் வச்சு நீங்கள் ரொம்ப நேரம் ஆகும் பீட்ஸ் வச்சு ஒரு டூத்பிக்கில் அதை இன்சர்ட் பண்ணி பெயிண்ட் அடிக்கிறத விட இது ரொம்ப ஈஸியான மெத்தட் தான். இந்த வீடியோவில் நான் வந்து பேக்கிங் ப்ராசஸ் வந்து காட்டல, பிகாஸ் பெண்டன்ட் சின்ன பெண்டன்ட் தான். ஸோ நான் நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக பேக்கிங் ப்ராசஸோட வீடியோ போடுறேன். பெண்டன்ட் ஃபினிஷ் பண்ணியாச்சுங்க. ஸ்டெட்டு இதே மாதிரி தான் செஞ்சேன் நானும். ஸ்டெட்டுக்கு நான் பெயிண்ட் பண்ணிட்டேன். ஸோ இனி எல்லாம் அசெம்பிள் பண்ணணும். எல்லாமே ரோப்பில் வந்து நம்ம வந்து கோர்க்க போகிறோம். பெயிண்டிங் பெண்டன்ட்கோ இல்லை ஸ்டெட்டுக்கோ பண்ணும்போது ரொம்ப பொறுமையாக பண்ணணுங்க. ஒரு சின்ன பாயிண்டட் ப்ரஷ் வச்சு பொறுமையாக பண்ணணும். அப்போ தான் அந்த கரெக்டாக நம்ம வந்து அங்கேயும் இங்கேயும் வெளியில் போகாமல் பண்ண முடியும். பெண்டன்ட்க்கு எப்போயுமே ஷார்ப் டிப் ப்ரஷ் மட்டும் யூஸ் பண்ணுங்கள்.
இப்போ பெயிண்டிங் ஒர்க் முடிஞ்சது. பீட்ஸ் நான் வந்து பெயிண்ட் பண்ணி வச்சுட்டேங்க. க்ரீன் வித் ப்ளூ கலர் காம்பினேஷனில் நான் பெயிண்ட் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம வந்து ரோப்பில் வச்சு அசெம்பிள் பண்ணணும். ரோப்பில் வந்து கோர்த்துட்டு கடைசியாக 2 சைடு பீடு எண்டில் வந்து நாட் போட்டுக்கோங்க. பிகாஸ் கீர் ஒயரில் பண்ணும்போது நம்ம வந்து கீர் லாக் வச்சு நம்ம லாக் பண்ணிடுவோம். பட் ரோப்பில் வந்து நம்ம நாட் தான் போட்டாகணும். கோர்த்ததுக்கப்புறம் 2 சைடும் 2 கடைசி பீடு எண்டில் வந்து ஒரு நாட் போட்டுக்கோங்க. போட்டுட்டு ஒரு உட்டன் பீடு உள்ளே கோர்த்துட்டு அதுக்கப்புறம் கடைசியாக ஒரு நாட் போட்டுக்கோங்க. நம்ம ஒரு பியூட்டிஃபுல்லான பீகாக் ஃபெதர் பெண்டன்ட் உட்டன் பீட் கோர்த்ததுக்கப்புறம் உட்டன் பீட் வெளியில் போகாமல் இருக்கிறதுக்காக ஒரு நாட் போட்டுக்கோங்க. ஒரு பியூட்டிஃபுல்லான பீகாக் ஃபெதர் டெரகோட்டா செட் நம்ம பண்ணிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.